சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அக்கரைப்பற்றில் மிக பிரபல்யமான ப்ரொஃபஷனல் கேம்பஸ், அதாவது பெப்பிள்ஸ் கேம்பஸ் கல்முனை மாநகரிலே இன்றைய தினம் தன்னுடைய புதிய கிளையை ஆரம்பித்து கல்முனை வாழ் அதே போன்று இந்த கல்முனை பிராந்திய மாணவர்களுக்காக கல்வி சேவையினை வழங்குவதற்காக இன்றைய தினம் புது உதயம் காண இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் 12 காலமாக தொழில்நுட்ப ரீதியான கல்வியினை வழங்குவதிலே முன்னணி பெற்ற ஒரு நிறுவனம் தான் பெப்பிள்ஸ் கேம்பஸ். அதனுடைய ஒரு கிளை நிறுவனமாக இந்த நிறுவனம் கல்முனை பிரதான வீதி இலக்கம் 427 அம்மன் கோயிலுக்கு முன்பாக அமைந்திருக்கின்ற இந்த இடத்திலே இன்றைய தினம் உதயம் காண இருக்கிறது. இப்பொழுது காலநிலை அதிகமான மழையுடன் கூடிய காலநிலை இருக்கிறது. நிறைய அதிதிகள் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றார்கள். பெப்பிள்ஸ் கேம்பஸினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இன்ஷாப் அவருடைய தலைமையிலே இன்றைய தினம் நிகழ்வுகள் யாவும் இடம்பெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கல்முனை மாநகர சபையினுடைய ஆணையாளர் ஏடிஎம் ராஃபி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று பெப்பிள்ஸ் கேம்பஸுடைய பல அதிதிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பெப்பிள்ஸ் கேம்பஸுடைய நிர்வாக உறுப்பினர்கள், அதே போன்று லெக்சஸ், அதே போன்று நலம் விரும்பிகள் என்று பலர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். கல்வியினை வழங்குவதிலே முன்னணி இந்த பெப்பிள்ஸ் கேம்பஸ் திகழ்ந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக கிழக்கு பிராந்தியம், அதே போன்று அம்பாறை மாவட்ட மாணவர்களை கருத்தில் கொண்டு பல்வேறு கற்கிணர்களை வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். QS உட்பட பல கற்கிணர்களை வழங்கிக் கொண்டு வருகின்ற ஒரு நிறுவனமாக இந்த பெப்பிள்ஸ் கேம்பஸ் இருக்கிறது. அதிநவீன கற்கை முறையோடு, அது மாத்திரமல்லாமல் சிறந்த வகுப்பறை சூழல், அதே போன்று சிறந்த லெக்சஸ், இப்படியான விடயங்களை கொண்ட ஒரு நிறுவனமாக இந்த பெப்பிள்ஸ் கேம்பஸ் தன்னுடைய சேவையை வியாபித்து வழங்கிக் கொண்டு வருகிறது என்றால் அது மிகையாகாது. கல்முனையிலே தன்னுடைய முதலாவது கிளையை திறந்திருக்கின்றார்கள். இன்னும் பல மாணவர்களுக்கு தொழில் ரீதியான கல்வியினை வழங்குவதற்காக இந்த நிறுவனம் காத்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இந்த பெப்பிள்ஸ் கேம்பஸினுடைய கல்முனை கிளை திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக இங்கே கலந்து சிறப்பிக்க வந்திருக்கின்றார் கல்முனை மாநகரத்தினுடைய ஆணையாளர் எங்கள் அன்புக்குரிய ராஃபி அவர்கள். அதே போன்று ஏனைய அதிதிகள் இங்கே பலர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை இன்ஷாவுடைய குடும்பத்தார், அதே போன்று லெக்சஸ், அதே போன்று நலம்பெருமைகள் என்று பலர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு வருக என்று வரவேற்றுக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். குறிப்பாக தொழில் ரீதியான கல்வியினை எத்தனை நிறுவனங்கள் வழங்கினாலும் பெப்பிள்ஸ் கேம்பஸுடைய இந்த சேவை என்பது அது மகத்தான சேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மகத்தான சேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நிறுவனம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்படுகின்ற நிகழ்வினை நாங்கள் நேரடியாக அதே போன்று வியூகன் டிவி வாயிலாக உங்களுக்கு அறியத்தர இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஹிலால் அவர்கள் பிரதம அதிதியாகவும், அதே போன்று மற்றொரு பிரதம அதிதியாக கல்முனை மாநகர ஆணையாளர் ராஃபி உட்பட பல பிரமுகர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த இடத்திலே அதிதிகளை வரவேற்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிதிகள் அத்தனை பேரும் இந்த இடத்திலே வரவேற்கப்படுகின்ற காட்சியினை நாங்கள் உங்களுக்கு நேரடியாக ரிதம் டிவி மற்றும் வியூகன் டிவி வாயிலாக உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பிராந்திய மாணவர்கள் நீண்ட நாட்களாக இப்படியான ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தேவையை உணர்ந்திருந்த வேளையிலே இப்படியான ஒரு நிறுவனத்தினுடைய தேவையை உணர்ந்திருந்தது. அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்படுகின்ற காட்சியினை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். 10 வருடங்களுக்கு மேல்
அக்கரைப்பற்று பிரதேச மக்களுக்கான தொழிற்கல்வி சேவையினை வழங்கி வந்த இந்த நிறுவனம் 10 வருடங்களுக்கு மேல் தொழிற்கல்வியினை வழங்கி வந்த இந்த நிறுவனம் இப்பொழுது பர்பிள்ஸ் கேம்பஸுடைய ரிசப்ஷன் அதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் அதிகள் அத்தனை பேரும் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபஸர் ஹிலால் சார் அவருடைய பிரதம பிரசன்னத்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. அதே போன்று கல்முனை மாநகர ஆணையாளர் ராஃபி அவர்கள், அதே போன்று ஏனைய ஏடிஎம் ராஃபி அவர்கள், அதே போன்று ஏனைய அதிதிகள் பலர் இங்கே வருகை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு லெக்சஸ் ஹால் திறந்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. இப்பொழுது கல்முனை மாநகர ஆணையாளர் ஏடிஎம் ராஃபி அவர்கள் இந்த கட்டட தொகுதியை திறந்து வைக்கின்றார். இந்த ஒவ்வொரு பிளாக்ஸ், ஒவ்வொரு கம்ப்யூட்டர் லேபுக்கு ஒன்று மற்றும் ஒரு கம்ப்யூட்டர், இது ஆஃபீஸ் பர்பிள்ஸ் ப்ரொஃபஷனல் கேம்பஸ் பனார் அவருடைய கரங்களால் முகமது ஷரீஃப் திறந்து வைக்கப்படுகிறது. இந்த பர்பிள்ஸ் கேம்பஸ் ரூம் திறந்து வைக்கப்படுகின்ற இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கல்முனையைச் சேர்ந்த PM நவாசர் அவர்கள் இப்பொழுது போர்ட் ரூம் திறந்து வைக்கின்றார். இங்கே ஒவ்வொரு இந்த பர்பிள்ஸ் கேம்பஸுடைய ஒவ்வொரு ரூம், அதே போன்று பிளாக்ஸ்களை திறந்து வைக்கின்ற காட்சியினை நாங்கள் நேரடியாக வாயிலாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் ஒரு முல்லை 2 பெயர்களில் இப்பொழுது தயாராக இருக்கிறது. இந்த பர்பிள்ஸ் கேம்பஸுடைய லெக்சர், அது ஓய்வு நிலை சேவையர்களுடைய அப்படி முல்லை கம்ப்யூட்டர் லேப் திறந்து வைக்கப்படுகின்ற காட்சி. பிரதான மேடையிலே பிரதான நிகழ்ச்சிகள் இடம்பெறவிருக்கிறது. மாநகரத்திலே இப்பொழுது தரம் படுத்திருக்கிறது. தொழில் ரீதியான கல்வி சேவையினை வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பல்வேறு விதமான கற்கைமுறைகள். குறிப்பாக இந்த பிரதேசத்திலே டிவெக் அங்கீகாரம் பெற்ற ஒரே ஒரு கேம்பஸ் என்றால் அது பர்பிள்ஸ் கேம்பஸ் தான். TVEC என்ற அங்கீகாரத்தோடு இப்பொழுது மற்றொரு அலுவலகம் திறந்து வைக்கின்ற காட்சி. HR அட்மின் கரியகையரின் பிளாக்ஸ் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதனை திறந்து வைப்பதற்காக ஓய்வு நிலை வலய கல்வி பணிப்பாளர் ஹாசிம் சார், அதே போன்று எங்களுடைய
ஹாசிம் சார் அவருடைய கரங்களால், அதே போன்று பர்பிள்ஸ் கேம்பஸுடைய மற்றும் ஒரு விரிவுரையாளர் இருவரும் சேர்ந்து இந்த கட்டட தொகுதியினை திறந்து வைக்கின்றார்கள். இது HR, அதே போன்று அட்மின், அதே போன்று கெரியர் கைடன் பிளாக்ஸ். அடுத்தது நெய்தல் குறிஞ்சி என்கின்ற லெக்சர் ஹால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பீப்புள்ஸ் கேம்பஸை பொறுத்தவரையிலே அக்கரைப்பட்டில் இருக்கின்ற பீப்புள்ஸ் கேம்பஸும் இதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு பிளாக்ஸுக்கும் பெயர்களை வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பர்பிள்ஸ் கேம்பஸுடைய மற்றும் ஒரு விரிவுரையாளர், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் இந்த பிளாக்ஸை திறந்து வைக்கின்றார். குறிஞ்சி பிளாக்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நெய்தல் லெக்சர் ஹால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. மற்றும் ஒரு லெக்சர் ஹால், இதனை திறந்து வைப்பதற்காக சுமார் கொஞ்சம் ஆறு திறந்து பர்பிள்ஸ் கேம்பஸ் டைரக்டர் இன்ஷாவுடைய மைத்துனர் மச்சான் அவருடைய கரங்களிலும், அதுபோன்று சட்டத்தரணி காமில் அவருடைய கரங்களாலும் இந்த கட்டடம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த பிளாக்ஸ் நெய்தல் பிளாக்ஸ் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதிகளோடு அதிநவீன இருக்கைகளை கொண்ட ஒரு ரம்யமான வகுப்பறை சூழலாக இங்கிருக்கின்ற வகுப்பறை சூழல்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வியூகன் டிவி, ரிதம் டிவி வாயிலாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம்.
அலைக்கும். வணக்கம் ஐமான். சிறுகற்கள் நதிகளில் அலைகள் செய்யும். அந்த அலைகள் கரைகளை கல்முனை அடைந்திருக்கிறது. பெபிள்ஸ் கேம்பஸினுடைய இன்னொரு கிளை நாங்கள் கல்முனையில் திறந்திருக்கிறோம். So welcome for all of them for this wonderful extension of our Pebbles campus. So to get started with this event, I would like to call Master I. Ammar to recite the Qiraat. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله. Thank you, Ayyamar. And so the Pebbles campus, it's one of a kind in the Sea region because we actually started with the Pebbles International School, which is the Pebbles Academy. Then followed by, we extended as it part of Pebbles campus, and now we are expanding to Pebbles campus in Kalmuni. So to make this event a fruitful one, and also wanted to address or rather welcome the guests this evening, I would like to call Mr. Inshaf Sarifdin, the CEO of Pebbles campus as well as the Pebbles Academy. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum and good evening to you all. என்னுடைய டைரக்டர் தாரிக் அசீஸ் ஒரு அழகான ஒரு வசனத்திலே இந்த பயணத்தை விளக்கத்தை சொல்லிவிட்டு போனார். ஒரு அலை இங்கே கல்முனையை வந்து சேர்ந்திருக்கின்றது. உண்மையில் பெபிள்ஸினுடைய வளர்ச்சி 2014ஆம் ஆண்டு ஆரம்பித்த அந்த ஒரு சிறிய ஒரு பயணம் இந்த அல்ஹம்துலில்லாஹ் கல்முனையில் இன்று வந்து நிற்கின்றது. இந்த ஒரு ஒரு மைல் கல்லை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை முதலில் நான் வரவேற்க வேண்டும். முதலாவதாக நான் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய ப்ரொஃபஸர் ஹிலால் சார், டாக்டர் எம்ஐஎம் ஹிலால் சார் அவர்களை வரவேற்றவனாக ஒரு சிறிய குறிப்பு அவரை பற்றி. நான் உண்மையில் அவரை அழைக்கும் போது இந்த நிகழ்வுக்கு ஒரு ப்ரொஃபஸர் என்ற ஒரு தகமையை தாண்டி அவரை அழைத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் எங்களுக்கு ஒரு கடந்த 2 வருடங்களாக பாடங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். எம்பி என்கரேஜ் மோட்டிவேட் பண்ணுகின்ற ஒரு விடயம் என்டர்பிரினர்ஷிப், முயற்சியாண்மை. முயற்சியாளர்கள் உருவாக வேண்டும். you have to be a risk taker. அதாவது அவங்கள அந்த எல்லாரும் சொல்வார்கள், அந்த எல்லோரிடமும் பணம் இருக்கும், சில நேரம் திறமைகளும் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு தொழிலை உருவாக்குவதற்கு சிலர் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போக மாட்டார்கள். இலகுவாக குறுகிய ஒரு வட்டத்துக்குள் இருந்து நமக்கு இது போதும் என்ற ஒரு நிலையில் அவர் வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் அந்த முயற்சியாளர்கள் என்பவர்கள் அந்த வரையறையை தாண்டி அந்த ரிஸ்க் டேக்கர்ஸ். சில வேளைகளில் அவர்கள் தோல்வியும் ஏற்படலாம், சில நட்டங்கள் ஏற்படலாம். இதையெல்லாம் தாண்டி ஒரு முயற்சியாளர் செல்லும் போதுதான் வாழ்க்கையில் ஒரு த்ரில் இருக்கும்.
அவர் அதை அடிக்கடி அவருடைய அந்த பாடங்களின் போது அவர் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் எங்களுக்கு அதை எடுத்து சொன்னதை இந்த ஒரு கல்முனை என்ற ஒரு இடத்தில் இந்த பெபிள்ஸினுடைய பாதம் பதியப்பட வேண்டும் என்பது எங்களுடைய 10 வருடத்துக்கு மேலான கனவு. அல்ஹம்துலில்லாஹ் இன்று அதனை இறைவன் நாடி இருக்கின்றான். அதற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ப்ரொஃபசர் டாக்டர் ஹிலால் அவர்களை வரவேற்றவனாக, அதே நேரம் எங்களுடைய இந்த கல்முனை மாநகர சபையின் கமிஷனராக இருக்கின்ற ஏடிஎம் ராஃபி சார் LLB, அவர் அக்கரைப்பற்றில் ஆணையாளராக இருந்தார். அப்போது அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு நட்பு மிகவும் மென்மையாகவும் ஒரு ப்ரொஃபஷனலாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர். நான் இந்த ஒரு விடயத்தை அவரிடம் எடுத்து கூறிய போது, நான் அவங்களோட இவெண்ட் தானே, நான் அங்கே நிச்சயமாக வருவேன் என்று அந்த உள விருப்பத்தோடு உண்மையாக சொன்னார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதே வேளையில் எங்களோடு அந்த முதல் நாளிலிருந்து இன்று வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் போர்ட் ஆஃப் அட்வைசரி மெம்பர்ஸ், அதில் ULM ஹாஷிம் சார், மொஹிடின் பாபா சார், அதே நேரம் கையா சார், நான் ஒவ்வொருடைய பேரையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ULM ஹாஷிம் சார் அவர் ஒரு ரிட்டையர்ட் ஜோனல் டைரக்டர். அதே நேரம் மொஹிடின் பாபா சார் அவர் ஒரு ரிட்டையர்ட் லைசன்ஸ் சர்வேயர். அதே நேரம் கன்சியூமர் அஃபேர்ஸ்லையும் ஒரு டைரக்டராக இருந்தவர். அதே நேரம் எங்களுடைய தையார் சார் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியனாக கல்வி அமைச்சில் இருந்தவர். அதே நேரம் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜைனுடின் சார் பெபிள்ஸினுடைய மற்றும் ஒரு உயிர் நாடி. எங்கே எது அவருக்கு ஒரு வேலைப்பளுவாக இருந்தாலும் பெபிள்ஸினுடைய நிகழ்வு என்றால் அதற்காக தன்னை ஆயத்தம் செய்து எங்களுடைய அனைத்து பணிகளிலும் ஒத்துழைப்பாக இருக்கின்றவர். அதே நேரம் என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரர்கள், உறவினர்கள் என்று இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நபரை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர் இந்த இடத்தில் இல்லை. சகோதரர் நலீம், இங்கே வருகை தந்துள்ள எங்களுடைய சகோதரர் PM நவாஸ் மொஹிடீன் தற்போதைய ரெஜிஸ்ட்ராராகவும் இருக்கின்றார், முஸ்லிம் மேரேஜ் கல்முனை. அதே நேரம் அட்வைசர் ஆஃப் ஸ்டார் கம்பெனி. இவர்களுடைய அந்த குடும்ப உறவு என்பது என்னுடைய தந்தை சிறிய வயதில், அதாவது 3-4 வயதுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. அவர் எங்க சிறிய பிள்ளையாக இருக்கும்போது இங்கே கல்முனையில் அழைத்து வந்து அவர்களுடைய வீட்டிலே தங்கி இங்கே எல்லாம் இருந்து ஆடைகளை வாங்கி கொண்டு அக்கரைப்பற்றுக்கு சென்று எங்களை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர்களுடைய ஒரு குடும்ப பிள்ளையாகவே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அதாவது ஒவ்வொரு விடயத்திலும் இறைவன் ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்து வைப்பான். அந்த ஏற்பாடு என்பது அன்று தொடங்கிய அந்த உறவு இன்று இந்த ஒரு பயணத்துக்காகத்தான் அன்று தொடங்கி இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் சகோதரர் நலீம் அவர்களுடைய சகோதரர், அவர் இன்று துபாயில் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அவர் தானாகவே முன்வந்து பெபிள்ஸினுடைய வளர்ச்சியையும் பார்த்து ஏன் நீங்கள் கல்முனையில் இவரன் எங்களுடைய இடத்தில் உங்களது அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். உண்மையிலே எனக்கு இறைவன் ஒரு கதவை திறந்து காட்டியது போன்று இருந்தது. ஏனென்று சொன்னால், நான் ஒரு முதலீட்டை இவ்வாறான ஒரு இடத்தில் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பல கோடிகள் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் அதற்கான ஒரு பெரும்பான்மையான ஒத்துழைப்புகளை தந்து, நீங்கள் இதனை செய்து கொண்டு போங்கள் என்று ஒரு தன்னம்பிக்கையை தந்து, அதில் அவர் என் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையை பார்த்து நான் உண்மையிலேயே மெச்சி போனேன். அவர் மட்டுமல்ல, அவருடைய ஏனைய சகோதரர்கள் சதாத், அதே நேரம் அரபாத், 2 பேரும் இந்த நிறுவனத்தில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்நேரமும் வந்து, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கின்றதா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சகோதரனை போன்று உண்மையிலே என்னையும் எங்களுடைய நிறுவனத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த பிணைப்பு புள்ளிகள் ஏதோ ஒரு இடத்தில் இருந்த புள்ளிகள் எல்லாம் இன்று தொடுக்கப்பட்டு இறைவன் எம்மை அடுத்த பயணத்துக்காக தயார் செய்திருக்கின்றார் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்களையும் வரவேற்றவனாக, அதே நேரம் இங்கே கல்முனை, அதே நேரம் நற்பட்டிமுனை, ஏனைய பிரதேசங்களில் உள்ள எங்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள்,
என்னுடைய சகோதரர் காமில், என்னுடைய நண்பரும் கூட சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரம் ஜசீல், நண்பர் ஜசீல் அவரும் என்னுடைய நண்பர். அது மாத்திரமல்ல, தற்போது சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியிலே நர்சிங் அசிஸ்டன்டாக இருக்கின்றார். எங்களுடைய நண்பர் அமீர். ஒவ்வொரு படிக்கும் அவர்கள் மிகவும் ஒத்துழைப்போடு தன்னலமற்ற முறையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றவனாக, அடுத்தது அதே வேளையில் எங்களுடைய பிகம் டிவி, ரிதம் டிவி, ஏனைய ஊழியர்கள், அதே நேரம் எங்களுடைய மூன் நைட் ஸ்டுடியோஸினுடைய அங்கத்தவர்கள் அனைவரையும் வரவேற்றனாக 2 விடயங்களை நான் கூறிவிட்டு சொல்லலாம் இருக்கின்றேன். நாம் எதையும் எங்கும் எல்லோரும் ஆரம்பிக்கலாம். அதில் தெளிவான நோக்கம், அதே நேரம் ஒரு தொடர்ச்சியான முயற்சி யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி இலக்கை இறைவனின் உதவியுடன் சென்றடைவார்கள். பெபிள்ஸ் கேம்பஸ் என்பது வெறுமனே ஒரு உயர்கல்வி நிறுவனமாக அல்லாமல், நாங்கள் 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு, அதாவது டெர்ஷரி வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷனுக்கு கீழே பதியப்பட்ட ஒரு நிறுவனம். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு தனியார் நிறுவனம் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டத்தில் 10 வருடத்துக்கு மேலாக ஒரு தனியார் நிறுவனம் NVQ அப்ரூவலுடன் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அதை பெபிள்ஸ் கேம்பஸ் மாத்திரம்தான். ஆகவே அந்த ஒரு அங்கீகாரத்துடனும் ஏனைய உலகத்துக்கு இன்றைக்கு தேவையான UK குவாலிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம் அல்லது மலேசியன் குவாலிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒரு குடையின் கீழ் நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். இந்த பயணத்தில் பல்வேறுபட்ட துறைகளில் உள்ள மாணவர்களை நாங்கள் தயார்படுத்தி இந்த கல்முனையை சார்ந்துள்ள ஏனைய பிரதேசங்களுக்கும் எங்களுடைய அந்த சேவையை வழங்கலாம் என்று இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அந்த பாடநெறிகளில் NVQ பாடநெறிகள் இருக்கின்றது. லொஜிஸ்டிக் ஆபரேஷன், ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் என்று சொல்லி, அதே நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் இருக்கின்றது. அடுத்தது டீச்சர் ட்ரைனிங் என்ற பல்வேறுபட்ட ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கேயும் ஒரு சிறப்பான முறையில் கொண்டு செல்லலாம் இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்துக்கு ஏற்றாற்போல் ஒரு புதிய பாடத்திட்டங்களையும், அதே நேரம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மொழியில் அதிகமான ஒரு தேவைப்பாடு இருப்பதனால் அதற்கான ஒரு ஏற்பாடுகளையும் ஒரு சிறந்த முறையில் எங்களுடைய சர்வதேச பாடசாலையினுடைய அந்த அனுபவத்தினுடைய பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அதனையும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கான உத்தேசத்தை வைத்துள்ளோம். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு, அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எங்களுடைய பயணத்தில் உங்களது ஆலோசனைகளும் மிகவும் அவசியமாக இருக்கும். எங்களால் முடிந்த அனைத்து பாடநெறிகளையும் சிறப்பான முறையிலும் இலங்கையினுடைய அரசாங்கத்தின் அங்கீகாரத்துடன் உலக அங்கீகாரத்தையும் பெற்று இன்ஷா அல்லாஹ் மாணவர்களுக்கு தேவையான கல்வியை வழங்குவதற்கு எங்களாலான முயற்சியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் என்று கூறி வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்றவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நதிகள் கடலை நாடும், பெபிள்ஸ் எனும் நதி கல்முனை எனும் கடலை நாடி இருக்கிறது. திறமைகள் பொதிந்த கல்முனை நகரிலே திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு தளமாக பெபிள்ஸ் கேம்பஸ். அந்த வகையில் அறிவார்ந்த மக்களுடைய தெரிவாகவும் அறிவை வளர்ப்பதற்கான ஒரு தளமாகவும் பெபிள்ஸ் கேம்பஸ் அமையும். நாங்கள் தொடர்ச்சியாக 11 ஆண்டு காலமாக 12 ஆண்டை தொடர்கிறோம். தொடர்ச்சியான கல்வியை வழங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய திட சங்கல்பத்தோடு தான் பயணித்திருக்கிறோம். எனவே அந்த திட சங்கல்பத்தினுடைய நீட்சியாகத்தான் நாம் இந்த நிகழ்வை காண்கிறோம். எனவே இந்த நிகழ்வினுடைய அடுத்து உரையாற்றுவதற்காக I'd like to call Mr. Hasim sir, Hasim sir, the Zonal Director of Education in retirement.
who is worked as Zonal Director of Education at Akkarepattu Zonal Education Office. அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வி நிறுவனம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஒரு புனிதமான என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கல்வியின் ஊடாக எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் இந்த நாட்டையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மட்டுமல்ல, இங்கு வருகின்ற மாணவர்கள் தங்களுடைய தகுதிக்கும் தராதத்துக்கும் ஏற்ப பல திறன்களை வளர்க்கக்கூடிய ஒரு களமாக இந்த கல்வி நிறுவனம் அமையும் என்று நம்புகின்றேன். இந்த கல்வி நிறுவனத்தோடு இவர்கள் ஆரம்பத்திலே இருந்து சுமார் நானும் 10 வருடம் 15 வருடமாக இவர்களுடன் தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு நிலை இருந்தது. என்னை பொறுத்தவரையிலே சகோதரர் இன்சாப் அவர்களை பற்றி நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய ப்ரொஃபஸர் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் பத்திரிகையில் நான் பார்த்தேன், அவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த தொழில் வாண்மை தொடர்பான ஒரு பரிசை அவருக்கு நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். இந்த பிரதேசத்திலே அவரை தெரிவு செய்து வழங்கியமை ஒரு நல்ல விஷயம். என்றால் அந்த துறையிலே அவர் இருக்கின்றார், அந்த துறையை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. அந்த ஆவலை பூர்த்தி செய்கின்ற ஒரு படியாக இந்த புதிய கல்வி அமைகின்றது. அவை இங்கே வருகின்ற மாணவர்களுக்கு இந்த கல்வி நிலையம் சிறப்பான சேவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பெரியார்களையும் ஏனையர்களையும் நான் வாழ்த்தி இந்த நிலையம் மேலும் சிறக்க வேண்டும். எம்முடைய மாணவர்கள் இந்த நிலையத்தின் ஊடாக மேலும் வளர்வதற்கு இந்த நிலையம் ஒரு தளமாக அமைக்கும் என்று நம்பி இவர்களை வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நதிகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம். எங்களுடைய அக்கரைப்பற்று பெபிள்ஸ் கேம்பஸினுடைய லெக்சர் ஹால்ஸ் எல்லாம் நதிகளின் பெயர்கள் தான் இருக்கு. மகாவலி, நீல்வலா என்று சொல்லிப்போம். அதுபோல இந்த கல்முனையில் இருக்கின்ற திருவுரை அரங்குகள் எல்லாம் 5 திணைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நதிகளின் நாகரிகம் தொடர்ந்த போது திண்ணைகளில் தான் அது வளர்ச்சி பெறும், உயர்ச்சி பெறும். எனவே மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி எல்லாம் சேர்ந்து அந்த நதிகளினுடைய வருகையால் செழிப்புற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு எண்ணக்கருவில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்வின் அடுத்ததாக இந்த அங்குராப்பணத்தில் உரைவாற்றுவதற்காக கல்முனை மாநகர சபையினுடைய கமிஷனர் ஆணையாளர் ATM Rafi LLB அவர்களை பேச அழைக்கிறேன். I would like to call Mr. ATM Rafi LLB, the Commissioner of Municipal Council Kalmune, to address the gathering. இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற பெபிள்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சோதரர் நிஷாத் அவர்களே, இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஹிலால் அவர்களே, அதே போன்று இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதர் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் அனைவருக்கும் அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும், மாலை வந்தனங்கள். உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே சில நிறுவனங்கள் மிக விரைவாகவே அவர்களுடைய கிளைகளை ஆரம்பித்துக் கொண்டு போவார்கள். சுமார் 10 வருடம் பரிச்சார்த்தமான ஓட்டங்கள் அனைத்தும் நிறைந்து நிறைவான ஓட்டங்களை ஆரம்பிக்கின்ற ஒரு காலத்தில் தான் பெபிள்ஸ் நிறுவனம் ஒரு கிளையை முதலாவதாக கல்முனை நகரில் இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் எங்களுக்கு கல்வியிலே நாங்கள்
ஒரு கட்டத்தை அடைந்திருக்கின்றோம் என்ற சில எண்ணப்பாடுகள் எங்களுடைய இருந்தாலும் இன்னும் நாங்கள் நிறையவே பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், தொழில் கல்வி, ப்ரொஃபஷனல் எடுகேஷன் என்கின்ற அந்த விடயத்திலே 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் நம்முடைய சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அதற்கு முன்னர் எங்களுடைய சமூகத்திலே பெரும்பான்மையான சமூக ரீதியான எண்ண கருத்துக்களை எடுத்து பார்த்தால் பெண்கள் வீட்டு வேலைகளுக்கு செல்பவர்களாகவும் ஆண்கள் ஹவுஸ் மேடன் டிரைவர்ஸாக செல்வதற்கான ஒரு சில தொழில்களோடு மாத்திரம்தான் எமது சமூகம் மட்டுப்படுத்தப்பட்டது. இவ்வாறான கல்வி நிறுவனங்களின் வருகை அதனை மாற்றி இன்று இந்த பெண்கள் வெளிநாட்டுக்கு செல்கின்றவற்றை கிட்டத்தட்ட 90% குறைத்திருக்கு. இன்று எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்ற இந்த வானலாக உயர்ந்த கட்டடங்கள், தொழில் நிறுவனங்கள் அனைத்துக்கு பின்னாலும் இந்த கல்வியின் மகிமையை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே அலுவலகங்களுக்கு சென்றால் பெண்களை நாங்கள் காணவே முடியாது, இன்று ஆண்களை காணவே முடியாத நிலைமையையும் இன்று கல்விதான் உருவாக்கியது. ஆரம்பத்திலே பெண்கள் பயர்ந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்த சூழலை மாற்றி இன்று அவர்கள் தைரியமாக இந்த வாழ்வியல் விடயங்களை தனித்தும் சேர்ந்தும் முன்னெடுத்து செல்கின்ற பல நிலைகளை உருவாக்கியது இந்த கல்வி. எனவே நாங்கள் இந்த இவ்வாறான கல்வி நிறுவனங்களின் வருகைகளை வரவேற்கின்றோம். இருந்தாலும் இந்த கல்வி நிறுவனங்களின் பெயரால் நடக்கின்ற சில விடயங்களை பார்க்கின்ற போது சிறந்த கல்வி நிலையங்கள், சிறந்த உருவாக்கங்கள், சிறந்த முயற்சிகளை நாங்கள் தேடி செல்ல வேண்டிய தேவைப்பாடு எமது சமூகத்துக்கு இருக்கின்றது. பலர் ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள், பல்வேறு வித்தியாசமான அனுபவங்கள் எங்களிடம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சில தொழில் நிறுவனங்களை தொடங்குகின்ற போது மாநகர சேவை என்பது அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டிய ஒரு நிறுவனம். ஆனால் எங்களிடம் அந்த அனுமதிகளை பெற்றிருந்தாலும், தொழில் ரீதியான அனுமதிகளை பெற்றிருந்தாலும், அவர்களுக்கான உண்மையான தகமைகளை வழங்குவதற்கான அங்கீகாரம் இல்லாத நிலையிலே அந்த மாணவர்கள் பல்வேறு துறைகளில் ஏமாற்றப்பட்டு அவருடைய லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்த சம்பவங்களை நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டிருக்கிறோம். பாதி பிரச்சனைகளுக்கு அந்த மாணவர்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள், அவருடைய பெற்றோர்களும் முகம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான நிலையிலே பெபிள்ஸ் கேம்பஸை பொறுத்தவரையிலே நான் நினைக்கிறேன் சுமார் 4-5 வருடங்கள் நான் அக்கரைப்பற்றிலே கடமையாற்றிய போது நேரடியாக அவர்களுடைய செயற்பாடுகளை அவதானித்தவன், அவர்களோடு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஒன்றித்து பயணித்தவன் என்ற வகையிலே அவர்களால் முடியுமான சிறந்தவற்றை மாத்திரம் செய்வதற்கு முயற்சி செய்கின்ற ஒருவர் என்ற அந்த எண்ணப்பாடு என்னிடம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஆரம்பத்திலே இன்றைக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முதல் ஒரு தனியார் பாடசாலை ஒன்றை அங்கள் கிழக்கு மாகாணத்திலே ஏதாவது ஒரு இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு குழு ஒரு சில படித்தவர்கள் சிந்தித்தார்கள். அந்த இடத்துல நானும் ஒருவராக இருந்த போது, நான் சின்ன அளவு அவங்க டார்கெட் பண்ணது அக்கரப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதனால வாழைச்சேனை வரைக்குமான பிரதேசத்தை வச்சு நாங்க ஒரு மைய பகுதியை போட்டு 2 டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி நாங்க தொடங்குவோம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது கை கூடவே. ஆனால் அது பெபிள்ஸ் வந்த போது அக்கரைப்பற்றை நோக்கி அந்த மாணவர்களை இழுத்து சென்ற அந்த சம்பவத்தை நாங்கள் சம்மாந்துறையில் இருந்தும், நான் காத்தாங்குடியில் இருந்தும் பல்வகக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கேதான் கற்றுக்கொண்டிருந்தார். எனவே அந்த சம்பவம் அங்கிருந்த அந்த இடைவெளியை நிரப்பி சென்ற ஒரு நிறுவனமாக தான் காணும். ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இலகுவாக ஆரம்பித்து விடலாம், ஒரு வீட்டை இலகுவாக கட்டிவிடலாம், ஒரு கட்டடத்தை கட்டிவிடலாம். நாங்கள் கட்டடத்தை கட்டுவதற்கு ஒரு 10 கோடி ரூபாயை செலவழித்து விடுவோம். ஆனால் அந்த வீட்டை அதே போன்று பராமரிப்பதற்கு இன்னும் ஒரு 10 கோடி ரூபாய் எங்களுக்கு அடுத்த 10 வருடங்களுக்கு தேவைப்படும். சில நேரம் ஒவ்வொரு கோடி ரூபாய். இன்று எங்களுடைய ஒவ்வொரு நிறுவனங்கள், அரசு நிறுவனமாக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், நாங்கள் முதலாவது வீட்டுக்கு குடி போகின்ற அன்று இருக்கின்ற அந்த வீட்டை அடுத்த சில மாதங்களில் காண முடியாது. என்ன காரணம் என்றால், நாங்கள் வீடு கட்டுவதற்குத்தான் உழைக்கின்றோமே தவிர வீட்டை பராமரிப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. இதனால் தான் நாங்கள் இன்றும் வெளிநாடுகளை பார்த்து ஆர்வம் கொள்கிறோம். அங்கே அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. இன்று எங்களுடைய ஒரு சில நிறுவனங்கள் தான் அதனை பின்பற்றி செல்கின்றன. நான் ஒரு சிறியதொரு வேண்டுகோளையும் வைத்திருந்தேன். பெபிள்ஸ் தான் நீச்சல் துறையிலும் சில பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. நாங்களும் ஒரு நீச்சல் தரகம் வைத்திருக்கிறோம். நீங்களும் அந்த துறைக்குள்ளே கல்முனையிலே என்றதாக வேண்டும். எதிர்காலத்திலே நாங்கள் அதனை ஒரு தனியாருக்கு வழங்குவதற்கான சில எண்ணப்பாடுகள் அவ்வாறான அந்த பயன்பாடு பிரயோசனம் மக்களை சென்றடைய வேண்டும். இருந்தாலும் அது சரியான முறையாக பயிற்றுவிக்கப்பட்ட, அதற்கென்று அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோடு அவை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு நான் இவர்களுக்கும் அந்த தகவலை எத்தி வைத்துள்ளேன். எனவே நான் நினைக்கின்றேன், எதிர்காலத்திலே நாங்கள் அவ்வாறான விடயங்களை ஆரம்பிக்கும் போது
பெபிள்ஸ் போன்ற நிறுவனங்கள் இங்கே வருகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் மக்களிடையே கல்வி நிறுவனங்களிடையே போட்டி கூடுவது என்பது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனுடைய போட்டியினுடைய விடை என்னவென்றால் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சிறந்த அறிவு கிடைத்திருக்கு. பணம் என்பது இரண்டாவது விடை. எனவே இவ்வாறான போட்டிகளை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம், வரவேற்கின்றோம். எனவே நான் இருக்கின்றேன் 10 வருடமாக பயணித்த நதிகள் இங்கே வந்து இப்போது சங்கமமாயிருக்கின்றது. இது இன்னும் சில இடங்களை ஊடறுத்து செல்ல வேண்டும் எதிர்காலத்திலும். அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்நிறுவனத்தின் வளர்ச்சி இந்த பிரதேசத்தில் உண்மையிலேயே கல்வி சார்ந்த சில பின்னடைவுகள் இருக்கின்றன. அந்த பின்னடைவுகளை, அந்த இடைவெளிகளை நிரப்புகின்ற ஒரு இடமாக முக்கியமான சேவையாற்றுவதற்கு இந்த நிறுவனம் அதற்கான அடிப்படைகளை இட்டு செல்லும், அதற்கான ஆளுமைகளை உருவாக்கி தரும் என்ற நோக்கோடு ஏற்கனவே இவர்கள் சில முன்பள்ளி மற்றும் ஆர்கிடெக்சரல் அல்லது சர்வேரிங், குவான்டிட்டி சர்வேயிங் போன்ற விடயங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அதற்கான அடுத்த கட்ட படியையும் அவர்கள் நோக்கி செல்ல வேண்டும். இப்போது உண்மையிலேயே நான் ஒரு நிறுவனத்தை பார்த்தேன். அந்த நிறுவனம் இன்று வேறு சிலரால் நடத்தப்பட்டிருந்தாலும், பேரை குறிப்பிடாவிட்டாலும், அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர் இப்போது அடிப்படையாக ஆரம்பித்த அந்த கோர்ஸை விட்டு போட்டு செகண்டரி ஸ்டேஜுக்கு போயிட்டார். பேசிக் லெவல்ல இருக்கிற கோர்ஸ் எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க. சோ அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய அடுத்த வளர்ச்சிக்காக அடுத்த அடித்தளத்துக்கு சென்றிருக்கிறார். நான் நினைக்கிறேன் பெபிள்ஸுடைய இன்னும் ஒரு கட்டமாக, இன்னும் ஒரு மிகப்பெரிய அடியாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னையும் இந்த நிகழ்வுக்கு அமைக்கமைக்கு மாநகர ஆணையாளர் என்ற வகையிலும் நண்பர் என்ற வகையிலும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வசலாம். காத்திரமான உரையோடு இன்று எங்களை முகமன் சொல்லி சந்தித்த ஏடிஎம் ராஃபி எல்எல்பி, தி கமிஷனர் ஆஃப் முனிசிபல் கவுன்சில் கல்முனை அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, நீங்கள் இந்த மண்டபத்துக்கு வருகின்ற போது ஒரு வாசகத்தை கண்டிருப்பீர்கள், கீப் கிளைம்பிங் என்று சொல்லியிருக்கும். வாழ்க்கை லேசானதல்ல, சமதலையில் நடப்பதல்ல. நடக்கும்போது மூச்சு வாங்கும், கை கால் எல்லாமே வலிக்கும். ஆனாலும் நடந்து கொண்டே போக வேண்டும், ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை தான் நம்ம அடுத்து நடக்க போகும். எனவே அந்த நம்பிக்கையை தொடுகின்ற அல்லது நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு ஏற்பாடாக பெபிள்ஸ் கேம்பஸ் கல்முனையிலும் கால் பதித்திருக்கிறது. எனவே அந்த கால் பதித்த கால்கோள் நிகழ்வில் அடுத்ததாக பேசுவதற்காக the Professor Dr. M.I.M. Hilal, the Marketing Management at Southeastern University of Sri Lanka, to address the gathering. I would like to call him. Thank you. Commissioner, Mr. Rafi, Kalmane Municipal Council, and the Chief Executive Officer of Pebbles Academy, and the Board of Directors, Pebbles, and members of the management, and respected lecturers and staff of Pebbles Academy, ladies and gentlemen. It is indeed a great pleasure and an honor for me to be present here today as the chief guest
of Pebbles campus. As you all said, TVC approved training institutes. In fact, it's making a meaningful contribution to the nation. That's for our country, Sri Lanka. Sri Lanka's technical and vocational education sector. So first of all, I would like to say a few words about the Chief Executive Officer, Mr. Insaf. He is really a risk taker, and also he is a good entrepreneur who is operating or conducting this Pebbles Academy for a long period of time, and they have expanded their Pebbles Academy to the Kalmuni regions and other regions close to the Kalmuni. So when I entered into the Pebbles newly established entity, I happened to see two words. So that you also can see on the boardroom. Ideation and execution. So that is very important for an entrepreneur. Right? So when you entered into the office environment, so you can see, right, ideation and execution. So you have to keep on generating ideas. Right? So now you have to look for how you can expand your academy further to some other areas as well. Right? So I could see that really, I was impressed. So I must also commend the visions and the commitment of the management of Pebbles campus for establishing an institution that goes really beyond the conventional educations and focus strongly on industry relevance and employability, as the retired sir told us. The professionalism, really they are helping us to develop the professionalisms in the regions by providing the industry required qualifications. So I really impressed by the academic focus, right? So they all really focusing on the Middle East orientation, right? So really, if you look at Sri Lanka, right? So we have a long history, right? By contributing the industries required personalities to the Middle East, right? So especially the Gulf region, maybe in the field of construction and infrastructure sectors. The TVEC campus approved diploma in quantity surveying, or designed to meet the Middle East contributions, constructions, requirements, is a timely and a strategic program which they have launched in the areas.
Further, I would like to emphasize here about their engagements in the next Sri Lanka project. Right, so I really, searched about Pebbles, some of the places, right, in the website, so I could be able to, right, got some points with regard to next Sri Lanka projects through the delivery of NVQ level programs. So now see, even yesterday there was a convocations at University of Moratuwa. A student got a top-up degree through a NVQ qualifications, awarded Master of Business Administration. So it's very, attractive, right? So you can promote the NVQ qualifications in the areas which is equivalent to A level, NVQ level 4. So the range of programs like offered, covering quantity surveying, architecture, and drafting, logistic, early childhood education, right, business IT, and professional skills reflects a well-balanced academic portfolio at your institution presently that you are having it. So you have to have those program also here so that the students can get the opportunity to get all those qualifications, and they also can get some employment opportunities in the Middle East. In fact, I must also acknowledge the importance of modern learning infrastructure. So fully equipped IT laboratories, right, AutoCAD and drafting labs, and technology enabled classrooms. So those also playing a crucial role in transforming this theoretical learning into practical competence. So that you are presently offering, right? So which is very good, right, for the students, right, who get an opportunity to learn these qualifications at your esteemed institutions. So finally, I would like to sincerely congratulate the Pebbles campus for its mission to deliver industry relevant education and internationally competitive professionals, and also I am confident that this institution will continue to grow in strength, reputation, and impact both in Sri Lanka and beyond, maybe in foreign countries. So I wish the management and the staff and students every success in their future endeavors. And also finally, I would like to thank the management of this Pebbles Academy for giving me an opportunity to speak a few words in front of you. Thank you so much. Thank you very much, the Professor Dr. M.I.M. Hilal, the Marketing and Marketing Management Southeast University of Sri Lanka, to render some words that inspire the people as well as the way that we operate and how we want to operate in the future. Thank you very much, sir. And we would like to conclude the event with a word of thanks. I think I would like to do that same. So, இந்த விழா தொடங்கி நிறைவடைய போகிறது. நிறைவடைவதற்கு முன்னதாக இதில்
கலந்து கொண்ட அத்தனை பேரையும் நாங்கள் மனவு வந்து வரவேற்றும் நன்றி பாராட்டுகிறோம். குறிப்பாக ப்ரொஃபசர் டாக்டர் M.I.M. Hilal, the marketing management at Southeastern University of Sri Lanka, to come and grace the occasion as a chief guest. Thank you very much, sir. And also would like to extend our gratitude to Mr. A.T.M. Rafi, LLB, the Commissioner of Municipal Council, Kalmane, to come and grace this event. Thank you very much, sir. And also we have wonderful Board of Advisory members of Board of Advisory at Pebbles Academy, Mr. U.L.M. Hasim, sir, and A.L. Mohidin Bawa, sir, and Tayyar, sir, and also we have Mr. M.H. Jain, sir, as well as we have wonderful guests who have been here throughout this event. And also I would like to mention a couple of people. So we Mr. Siam, the accountant of Pebbles Academy, as well as Mr. Subhan, the lecturer at Pebbles campus, as well as manager Mr. Anwar, and record officer Inshira, and front office executive Sartika, Saindavi, as well as the HIFA. She is from Kalmane, and also wonderful media partners, Rhythm TV, as well as Viham TV, and we have Mr. Faisal from ALM Sound, as well as we have the Moon Knights, the photographers, who really, doing a good job for media coverage and capturing all those memories for us. So thank you very much for all the wonderful thing, and hope that you enjoy this evening. விழா முடிகிறது, பொறுப்பு தொடர்கிறது. நன்றி.